Hello everyone. இன்னைக்கு லெசன்ல டெய்லி பேசுறதுக்கு தேவைப்படுற ஈஸியான ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லியே பேசுற விஷயம்தான். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும்போது இதுக்கு சரியான வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல இதெல்லாம் சரியான வார்த்தையை யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விளக்குகள் விட்டு விட்டு எரியுது. லைட்ஸ் ஆர் ஃப்ளிக்கரிங். நெக்ஸ்ட் ஒன், உன் முடிய காற்றுல காயவை. ஏர் ட்ரை யுவர் ஹேர். நெக்ஸ்ட் ஒன், துணியெல்லாம் வெயிலில் காயவை. சன் ட்ரை யுவர் கிளாத்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லைட்டெல்லாம் எரியுது. லைட்ஸ் ஆர் ஆன். நெக்ஸ்ட் ஒன், வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமானெல்லாம் அதோட கவரில் இருந்து எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிலில் போடு, இல்லை வீட்டில் இருக்கிற டப்பாக்குள்ளே போடு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டீகேண்ட் த கிராசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வாங்கிட்டு வந்தப்போ ஆல்ரெடி ஒரு பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நம்ம இன்னொரு இதில் தட்டுறோம்ல, கிராசரிஸ் எல்லாம் இன்னொரு டப்பாவில் தட்டு அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறது தான் டீகேண்ட் த கிராசரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மாடிக்கு போ. கோ அப் ஸ்டேர்ஸ். கீழே வா. கம் டவுன் ஸ்டேர்ஸ். வீட்டில் யாரும் இல்லை. நோபடி இஸ் அட் ஹோம். நெக்ஸ்ட் ஒன், அது கொஞ்சம் ஆறட்டும். லெட் இட் கூல் டவுன். சாப்பாடு ஆறி போகுது. ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்ட். நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் இருக்கிற பழைய ஜாமானெல்லாம் தூக்கி போடு. டீக்ளட்டர் த ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், கார்பெட்டை உதறு. பீட் த கார்பெட். இது ஏன் பீட் த கார்பெட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கையை வச்சு இப்படி இப்படி உதருவோம். அதுக்குன்னே ஒரு டூல் கூட இருக்குது. கார்பெட்டை வந்து தட்டுவாங்க. ஒரு ஒரு கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை வச்சு தட்டி அதில் உள்ள தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கிலீஷில் அதை பீட் த கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் கூட இதை வந்து பீட் த கார்பெட், இப்படி நம்ம சில நேரம் சுவர்லலாம் தட்டுவோம்ல, ஸோ அப்படிலாம் செய்கிறத பீட் த கார்பெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜன்னலுக்கு தூசி தட்டு. டஸ் த விண்டோ. தரையை தொட. மாப் த ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஒன், ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஃபேன் இஸ் ரன்னிங் ஸ்லோ. ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஃபேன் இஸ் நாட் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் ஒன், சாவி எங்கேயாவது கை மறந்து வச்சிடாத. டோன்ட் மிஸ்பிளேஸ் த கீ. நெக்ஸ்ட் ஒன், செடிகள்லாம் வாடி போயிட்டுருக்கு. பிளான்ஸ் ஆர் விதரிங். செடிங்களுக்கு தண்ணி ஊற்று. வாட்டர் த பிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட வார்ட்ரோப்பில் இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வை. ஆர்கனைஸ் யுவர் வார்ட்ரோப். அரிசியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. ஸ்டாக் அப் சம் ரைஸ். இப்போ சில நேரம் வந்து இது கிடைக்காது, இன்னும் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கிடைக்காம போகுது, அதனால கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு வந்து ஸ்டாக் அப் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நமக்கு அரிசி எப்பவும் கிடைக்கும் தான், பட் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இது வந்து வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க முதலே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாக் அப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் அப் சம் ரைஸ் அப்படின்னா அரிசி கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன், கார்பெட்டை விரிச்சு போடு. ரோல் அவுட் த கார்பெட். நெக்ஸ்ட் ஒன், பெட்டெல்லாம் சரி பண்ணு. பெட்டை விரிச்சு போடு. மேக் த பெட். சாப்பிட போகிறோம். டேபிளில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வை. செட் த டேபிள். நெக்ஸ்ட் ஒன், ஜாடிகளெல்லாம் அடுக்கி வை. ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாக் அப் த ஜார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறத வந்து ஸ்டாக் அப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து ஸ்டாக் அப் தான். ஸோ ஜாடிகளெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வை அப்படின்னா ஸ்டாக் அப் த ஜார்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஊறுகாயை பாட்டிலில் மாற்றி வை. பாட்டில் த பிக்கல். ஸோ அதுக்கு வந்து ஊறுகாயை எடுத்து உள்ளத்துக்கு போடு அப்படிலாம் நம்ம சொல்ல வேணாம். ரொம்ப சிம்பிளாக பாட்டில் த பிக்கல் அப்படின்னா ஊறுகாயை பாட்டிலில் வை அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன், செடிகளெல்லாம் நல்லா வெட்டி விடு. ப்ரூன் த பிளான்ஸ். நம்ம ட்ரிம் பண்ணி விடுவோம்ல, நிறையா வளர்ந்துருக்குது செடி அப்படிலாம், அதை வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செடியை வெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரூன் த பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குக்கரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெஷர் குக் ஃபார் 10 minutes அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.